ஸோ இந்த நீங்கள் சொன்ன ஸ்கில்ஸ் கம்பெனிஸில் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியுமா யாராக இருந்தாலுமே ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்ட். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் திங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரியர் கேப் இருந்தால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் இவ்வளோ இன்ட்ரி அட்டன் பண்ணி இல்லை கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச விஷயம், எப்படி இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளில இருக்க நிறைய பேர் இதெல்லாம் முடியாது நடக்காது அப்படின்னு எனக்கும் வந்து ஐ மீன் டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சரி விட்டுறலாம் அப்படின்னு கூட தோணி இருக்கு. ஸோ அதே மாதிரி சேம் டைம் இந்த டேட்டா சயின்ஸ் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோல் எல்லாத்துக்குமே கோடிங் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக தேவைப்படுது, எந்த அளவுக்கு கோடிங் ஸ்டாண்ட். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ட்டு ஒரு மோர் தென் 10+ இயர்ஸாக கரியர் கேப் இருந்துமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க டேட்டா சயின்டிஸ்டாக பிளேஸாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கரியர் கேப் இருந்தாவே ஜாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு ஐடியில். அப்படி இருந்துமே அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி ஃபர்தராக இப்போ டேட்டா சயின்டிஸ்டாக பிளேஸாக இருக்காங்க. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, கம்பெனி என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி உங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 months to 1 year ஸ்பெசிஃபிக்காக ஜாப் எடுக்கிறதுக்காக மட்டுமே சப்போர்ட் எடுத்து ட்ரைனிங்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஜேர்னி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றின எல்லா விஷயத்தையும் இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஆடியன்ஸ்க்காக. நான் பார்த்தீங்கன்னா MCA 2009 முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே பேரண்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி குழந்தைங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து ஏதோ ஒரு ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால நான் பிஎட் பண்ணலாமா இல்லை வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அப்புறம் MCA பண்ணேன். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால MCAல இது பார்த்தீங்கன்னா SQL எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி இது ரெண்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருந்தது. அதை சரின்ட்டு நான் ஓடின் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாப் ட்ரை பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து நான் லோஸில் அசோசியேட் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிரேட், செம. ஸோ அதே மாதிரி இப்போ கம்பெனி சைடில் எக்ஸாக்டாக என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் ஜாபுக்கு எடுத்துக்க கம்பெனி சைடில் ரெடியாக இருக்காங்க? இந்த பைத்தான், SQL, இது டேட்டா சயின்ஸ்க்கு என்னென்ன தேவையோ இது பைத்தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பைத்தான், இப்போ SQL அப்புறம் எக்ஸல் வந்து இப்போது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், அது ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. டேட்டா அனலிஸ்ட்டுன்னா பைத்தான், SQL அண்ட் எக்ஸல் ஓகே. இப்போது மெஷின் லேர்னிங், இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா மெஷின் லேர்னிங்கும் தேவை கூட. அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அதிலிருந்து தான் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே யாராக இருந்தாலுமே லேர்ன் பண்ணிக்க முடியுமா? பிகாஸ் இந்த டேட்டா சயின்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹை எண்டில் தான் கற்றுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக இந்த நான் ஐடியிலேருந்து வராங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு பெருசாக வர முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் சொன்ன ஸ்கில்ஸ் கம்பெனிஸில் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியுமா? யாராக இருந்தாலுமே ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலுமே லேர்ன் பண்ணிக்க முடியுமா? நான் 0லேருந்து ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நான் அதுவும் படித்து எனக்கு வந்து இப்போ 15 years கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து மேக்ஸு SQL வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஆரம்பித்தேன். பைத்தான், SQL எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. படிக்கிறது ஈஸி தான். அதுவும் இப்போ முடிச்சுட்டு வரவங்க கரண்ட் டச்சில் தான் இருப்பாங்க. அதனால ஒன்றும் பெருசாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் எடுக்கிறது உங்களுக்கு எத்தனை நாள் ஓவராலாக டியூரேஷன் டைம் எடுத்துக்கிச்சு, எப்படி லேர்னிங்ஸ் எவ்வளோ நாள் அதோட டியூரேஷன்ஸை பற்றி உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து இப்போ சரி படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் சரி செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா நானே படிக்கணுன்றதுனால ஒன்று தேடி தேடி படிக்கும்போது அது எனக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. சரி ஓகே, அதனால வந்து ஓடின் ஸ்கூல் ஜாயின் பண்ணலான்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அது பார்த்திங்கன்னா 6 months கோர்ஸு ஓடின் ஸ்கூலில் டேட்டா சயின்ஸு கோர்ஸு.
அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 months ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனாலும் 6 months முடிச்சதுக்கப்புறம்ந்தே நான் வந்து ஜாபெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு, அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் எனக்கு 15 years கெரியர் கேப்பு, அதுவும் இல்லாத ஃப்ரெஷர் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஏதோ லிங்க்டின் நௌக்கரியில் கூட அப்ளை பண்ணேன். ஓடின் ஸ்கூல்லேருந்து நிறையா ஜாப் வந்து ஆஃபர் வந்தது. அதனால எனக்கு அதுலலாம் இது லிங்க்டின் நௌக்கரியிலலாம் எனக்கு வந்து எந்த ஒரு காலுமே வர கிடையாது. அதனால ஓடின் ஸ்கூல் மூலயமா வந்த ஜாப் ஆஃபர்ஸ் தான் நிறைய. சூப்பர். நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்தராக செல்ஃப் லேர்னிங்லேருந்து எந்த பாயிண்ட்டில் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் மூலிமா லேர்ன் பண்ணலான்னு தோணுச்சு? எப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்க? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஓடின் ஸ்கூல் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்போ சூஸ் பண்ணீங்க? ஸோ செல்ஃப் லேர்னில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்க? எதனால நீங்கள் அங்கே மூவ் ஆனீங்க? ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் செல்ஃப் லேர்னிங்லேருந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு எதுக்கு மூவ் ஆனீங்க? சரி, செல்ஃப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணுறது. அப்புறம் ஒரு கண்டினியூஸாக என்னால் படிக்க முடியல. ஃபேமிலியும் பார்த்துட்டு கண்டினியூஸாக ஒரு 10 days படிக்கிறது, அப்புறம் கேப் ஆயிரும். ஒரு 10 days கேப் ஆயிடுச்சுன்னா அந்த திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது ஏதாவது டவுட்டுன்னு ஏதாவது வந்துச்சுன்னா, நான் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணேன்னா அதில் அந்த டவுட்டுக்கான வெப்சைட்டோ சம்திங் பார்த்தேன்னா அதில் டவுட் வந்துச்சுன்னா திருப்பி அதிலேருந்து சர்ச் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து செயின் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு டைம் ரொம்ப ஆச்சு. நான் ஏற்கனவே 10 days படிக்கிறேன், 10 days படிக்கல, அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு செல்ஃப் லேர்னிங்கில். சரி, ஓகே, ஒரு கைடன்ஸ், ஒரு ரோட் மேப்போடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு தான் நான் ஓடின் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். சூப்பர். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூவாக லேர்ன் பண்ணீங்க. ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிது இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலிமா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுனால? ரெகுலராக எனக்கு லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். அப்போவே டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ அப்போவேவும் கேட்கலாம். உங்களுக்கு நீங்கள் சரி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வந்துச்சுனாலும் நோட் பண்ணி வச்சுருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்கலாம். இல்லை மெயில் அனுப்பி கூட இந்த மாதிரி டவுட்டு அப்படிங்கும்போது கேட்கலாம். அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு உடனுக்குடனே அந்த டவுட் கிளாரிஃபை ஆனதுனால எனக்கு கண்டினியூஸாக என்னால் படிக்க முடிஞ்சுச்சு. ஓகே, கிரேட். ஸோ அதே மாதிரி சேம் டைம் இந்த டேட்டா சயின்ஸ், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோல் எல்லாத்துக்குமே கோடிங் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக தேவைப்படுது? எந்த அளவுக்கு கோடிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நிறைய பேர் வந்து கோடிங் ரொம்ப கம்மி, அனலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருந்தால் போதுங்கிறாங்க. ஸோ கோடிங் எந்த அளவுக்கு மச் நீடட் இந்த ரோலுக்கு? பேசிக்ஸாக பைத்தானில் பேசிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். லேர்ன் பண்ணி அதிலிருந்து நம்ம டேட்டா அனாலிசிஸ் சயின்டிஸ்ட்டுக்கான இதில் போதும். ஊப்ஸ் கான்செப்ட் அதெல்லாம் வேணும்னு கூட அவசியம் இல்லை. பேசிக் கான்செப்ட் இருந்தாவே போதும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஓடின் ஸ்கூல் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஸோ நீங்கள் ஆன்லைனில் படிச்சிங்களா, ஆஃப்லைனில் படிச்சிங்களா? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணது தான். சர்ச் பண்ணி வரதில் எனக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஓடின் ஸ்கூல். அதனால் நான் சூஸ் பண்ணேன். இப்போது ஒரு பைத்தானில் ஒரு டாபிக் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் அப்போவே அடுத்து அதை முடித்த உடனேயுமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லேர்னிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அதை நாம் முடிச்சுட்டு நாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி கம்பெனியோட ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க? எல்லா கம்பெனியுமே யூஸ்வலாக ஒரு கேண்டிடேட் எடுக்கிறதுலேருந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு கேண்டிடேட் எடுக்கிறதுக்கு? ஒரு கம்பெனி ஒரு மாதிரி தான். ஒரு சில கம்பெனியில் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அப்புறம் ஹெச்ஆர் இருக்கும். ஒரு சில கம்பெனியில் ஆப்டிடியூடு ப்ளஸ் குரூப் டிஸ்கஷன், அடுத்தது டெக்னிக்கல், அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படி இருக்கும். ஓகே, காட் இட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனியில் எப்போ பிளேஸ் ஆயிருக்கீங்க, நீங்கள் போன இடத்துல எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சா? ப்ளஸ் அதே மாதிரி அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட் ரவுண்ட் இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், இங்கிலீஷு, ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அது முடிச்சுட்டு எனக்கு ஒரே ரவுண்டு தான் இருந்துச்சு. டெக்னிக்கல் ப்ளஸ் ஹெச்ஆர் ரெண்டும் கம்பைண்டாக ஒரே ரவுண்டு இருந்துச்சு. அதை நான் வந்துட்டு கம்பெனியை போய் அட்டன் பண்ணேன்.
அதில் பார்த்தீங்கன்னா நிறையா சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சீக்வல், பைத்தான் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, கிரேட். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் திங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரியர் கேப் இருந்தால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் இவ்வளோ இன்ட்ரி அட்டன் பண்ணிருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஒரு சில கம்பெனிஸில் வந்துட்டு இந்த உமன் ரீஒர்க்கு அது அந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்கல்ல, அதனால அது மூலிமா வரும்போது எடுப்பாங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங், ஸோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ் இப்போ வந்து கரியர் கேப் இருந்தாலுமே ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க? அதோட ரீசன் என்னவா இருக்குது? ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கேப் இருந்து போயிருக்கீங்க, ஸோ அதனால தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம தான் அவங்க அந்த ஆப்டிடியூட் இதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்க கொஷின்ஸ் இன்டர்வியூவில் எப்படி கேட்குறாங்க, அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம், போல்டாக இல்லை நம்மளோட கம்யூனிகேஷன் இதெல்லாம் வச்சு பார்த்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சேலரி ரேஞ்சஸ் வைஸில் ஃப்ரெஷராக உள்ளே போகிறப்போ டேட்டா சயின்ஸில் நிறைய பேர் எடுத்துட்டோம்னா 8 LPA 10 LPAலாம் போகிறோன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலாக கம்பெனி சைடில் எவ்வளோ சேலரி வரையும் ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுத்துட்ருக்காங்க? பேஸாக ஏன்னா நீங்களும் இப்போ ஜாப் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ சேலரி வரையும் ஆவரேஜாக பே பண்ணுறாங்க? நான் வந்து ரொம்ப லோவில் இருக்க கம்பெனியும் அட்டன் பண்ணேன், ஹையில் இருக்க எல்லா விதமான இதுலேயும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக சேலரி இருக்கிற மாதிரியான கம்பெனி இது. அண்ட் தென் இந்த சேலரி வைஸ்லையுமே இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக, டேட்டா அனலிஸ்ட்டுக்கு கம்மியாக, அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் வேரியேஷன்லாம் இருக்கா? இல்லை எல்லா ரோலுக்குமே ஒரே மாதிரி தான் ஆஃபர் பண்ணுறாங்களா? அதை பற்றி நான் ஷேர் பண்ணுங்கள். வேரியண்ட் இருக்குது. அந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு சேலரி, டேட்டா சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர். அதே மாதிரி நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பிகாஸ் ஆஃப் ஒரு காலேஜ் முடிச்சு இவ்வளோ தூரம் ஒரு கரியர் கேப் வந்து இருந்திருக்கு. தென் இப்போ வந்து ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எப்படி அதை மேனேஜ் பண்ணி எப்படி ஒரு ஜாப் கம்பெனிக்கு அடாப்டாக எப்படி வந்து ஒர்க் பண்ணுறீங்க? அந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் கரியர் கேப் இப்போ 3 years 5 years இன்ஃபேக்ட் ஆஃப் 10 years இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 10 yearsஸாக ஒரு எஜுகேஷன்லேருந்து வெளில வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜோனில் இருந்திருப்போம். இப்போ அது கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு ஜாப்னு போகிறப்போ நிறைய விஷயங்கள் அடாப்ட் ஆக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் டீம்மேட்ஸ் எல்லாம் பழகிறது எல்லாம் நல்லா இருக்கு. ஏதோ ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால அடாப்ட் ஆயாச்சு. ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அதே மாதிரி உங்களோட கம்பெனியில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஆஃபர் பண்ணுறாங்க? இன்ஃபேக்ட் இப்போ ஜோஹோ மாதிரியான கம்பெனி எடுத்துகிட்டா ஃபுட்டு, ஐஃபோன், மேக்புக், மற்ற ஐடி கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸில்? நான் வந்து கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களே. நம்ம டெய்லி 200 rupeesன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனி லிஸ்ட்லேயும் இருக்க மாதிரி இதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த கொஸ்டின் கேட்கணுட்டு இருந்துச்சு. இப்போது இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்து டெக்னிக்கல் டீம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க. பட் உள்ளே போனதுக்கப்புறமேல அந்தளவுக்கு ஹையான ஒர்க் தான் இருக்கா, இல்லை ரொம்ப பேஸான ஒர்க் தான் கொடுக்குறாங்க? எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா சயின்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா பேஸான எக்ஸல் தான் கொடுக்குறாங்க, இல்லை ஹை அண்ட் அட்வான்ஸ் அளவு இன்டர்வியூவில் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கா? ரொம்ப ரொம்ப பேசிக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பேசிக்கான இதில் ஒர்க்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு ரொம்ப பேசிக்காக எக்ஸல் அதெல்லாம் தான் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் இன்னொரு 6 months ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச விஷயம், எப்படி இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளில இருக்க நிறைய பேர் இதெல்லாம் முடியாது, நடக்காது, எப்படி நீங்கள் போவீங்க? இவ்வளோ நாள் கேப் ஆச்சு, நிறைய டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி உங்களுக்கு படிக்கணும், இதுக்குள்ளே போகணும்னு ஆர்வம் வந்துச்சு? எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ எக்ஸ்ப்ளோர் ப்ளேஸ் ஆனீங்க? நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னொன்னேயுமே எதுக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இல்லை நான் வந்து விடாமுயற்சியாக இல்லை, நான் படித்து ஏதோன்னு போகணும் அப்படின்ற விடாமுயற்சி இருந்ததுனால நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டை பற்றியுமே எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இந்த ரோல் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, இதை எடுத்து படித்தா தான் ஃபியூச்சர் பேஸ் பண்ணியிருக்குங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக? இப்போ நீங்கள் ஒரு 10 years பிஃபோர் பாஸ் அவுட் ஆகிருக்க பட்சத்தில் அப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அப்போலாம் இந்த மாதிரி ரோல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பூமாக இருக்கானே தெரிஞ்சிருக்காது. பட் இப்போவுமே நீங்கள் கரெக்டான விஷயத்தை பிக் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து உங்களுக்கு தெரிய வந்துச்சு டேட்டா சயின்ஸை பற்றிலாம்? இனிஷியலாக இல்லை, நான் வந்து சர்ச் பண்ணது மேத்தமேட்டிக்ஸும் எஸ்கியூஎல்லும் சேர்த்து என்ன வந்து ஜாப் போகலாம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு வந்தபோது எனக்கு டேட்டா சயின்ஸ் வந்து
சஜஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது ஓகே இது நல்லா இருக்கும், டேட்டா சயின்ஸ்லேயே போ அப்படின்ட்டு அவங்களும் கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு முடிவு பண்ணியாச்சு, டேட்டா சயின்ஸ் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க டியூட்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்களா, நல்லா சொல்லித்தராங்களா, எப்படி வந்து லேர்னிங்ஸ் எல்லாமே இருக்குது உண்மையிலுமே இன்சைட் த ஓடியன் ஸ்கூல் எப்படி வந்து லேர்னிங்ஸ் இருக்குது, நல்லா ஹை குவாலிட்டியான டியூட்டர்ஸ் தான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்களா, அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு என்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்ததில் ஓடின் ஸ்கூல் தான் சொல்லுவேன். ஏன்னா லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுலேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லி தந்து அதுக்கப்புறம் நம்ம ஜாப் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி தந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப எப்படி நான் வந்து வெளியில் கேட்டனோ அதே மாதிரியே தான், அதே குவாலிட்டியில் தான் வந்து அவங்களும் சொல்லி தந்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான டியூட்டர்ஸ் தான். என்ன டவுட் கேட்டாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஒரே டியூட்டர்னு இல்லை, ஒவ்வொரு இதுக்கும் பைத்தான்லேயே நிறைய பேர் வருவாங்க, எஸ்கியூஎல்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருமே நல்ல டேலண்டட் பர்சன் தான். அதனால என்ன டவுட் கேட்டாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறைய வந்து உங்கள் சைடில் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக, இப்போ உங்களை மாதிரியே கரியர் கேப் இருக்கவங்களும் சரி, ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் டேட்டா சயின்ஸ்க்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபைனல் அட்வைஸாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸ் லேர்னிங் முக்கியம். இது வந்து ஒரு நாள் படிக்கிறது அப்புறம் கேப் விட்டுட்டு அப்புறம் படிக்கிறதுன்னு இல்லாமல் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எனக்கும் வந்து ஐ மீன் டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சரி விட்டுறலாம் அப்படின்னு கூட தோணியிருக்கு ஆனாலும் சரி ஃபஸ்ட்டில் அப்படி தோணும், அப்புறம் இல்லை கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே பேசிக்குவேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் கேப் விட்டுவேன். அதுக்குன்னு 1 இயர் ஃபுல்லாக கண்டினியூஸாக இப்போ என்னாலையும் படிக்க முடியாது யாராலையும். கொஞ்ச நாள் படிப்பேன், அப்புறம் கொஞ்சம் கேப் விடுவேன். அப்புறம் வந்து இது வந்து ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டில் எல்லாம் படிக்கும்போது கோர்ஸ் படிக்கும்போது டெய்லி நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். அப்போ அன்னைக்கு லேர்ன் பண்ணதை அன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணவங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்கும்போது கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம திருப்பி படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். ஓகே கைஸ், ஸோ ஹோப் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் டில் எண்ட் வரை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக ஜாப் தேடிட்டோ இல்லை படிக்கணும்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பீங்க, லாஸ்ட் வரை பார்த்துட்டு இருப்பீங்க. சேம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க ட்ரைனிங் மூலிமா லேர்னிங் எடுத்தது ஓடியன் ஸ்கூல். ஸோ நீங்களுமே ஓடியன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி லேர்னிங் எடுக்கணும்னு நினச்சாலுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். See you on next video.